7 ஆண்டுக்கு பின் விடுவிக்கப்பட்ட பத்திரிகையாளர். டிசம்பர் 4, 1991 இதே நாளில்தான் லெபனானில் உள்ள இஸ்லாமிய போராளிகளால் கடத்தப்பட்ட அமெரிக்க பத்திரிகையாளர் டெர்ரி ஆண்டர்சனை 2454 நாட்கள் சிறைபிடிக்கப்பட்ட பின்னர் விடுவித்தனர். அசோசியேட்டட் பிரஸின் தலைமை மத்திய கிழக்கு நிருபராக ஆண்டர்சன் லெபனானில் நீண்ட காலமாக நடந்த உள்நாட்டுப் போரை செய்தியாக வெளியிட்டார். மார்ச் 16, 1985 அன்று டென்னிஸ் மைதானத்தை விட்டு வெளியேறும் போது மேற்கு பெய்ரூட் தெருவில் அவர் கடத்தப்பட்டார். அவரை கைது செய்தவர்கள் அவரை நகரின் தெற்கு புறநகர் பகுதிகளுக்கு அழைத்துச் சென்று 6.5 ஆண்டுகளுக்கு ஒரு நிலத்தடி நிலவரையில் சிறை வைக்கப்பட்டார். அந்த சிக்கலான காலத்தில் லெபனான் அரசு மற்றும் பல வெளிநாட்டு அமைப்புகளின் பலத்த எதிர்ப்புகளுக்கு மத்தியில் ஆண்டர்சன் போன்ற 92 வெளிநாட்டினர் கடத்தப்பட்டு பல ஆண்டுகள் சிறையில் வைக்கப்பட்டனர். இந்த கடத்தல்களும் 1982 ஆண்டில் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகளுக்கான பதிலாக உருவாக்கப்பட்ட ஹெஸ்பொல்லா என்ற அமைப்புக்கு தொடர்புடையவை. 1983 ஆண்டு அமெரிக்க மற்றும் பிரெஞ்சு தூதரகங்கள் மீது குண்டுவீச்சு நடத்தியதாக குவைத் நீதிமன்றங்கள் 17 ஷியாக்களை சிறையில் அடைத்த உடனேயே ஆண்டர்சன் உட்பட பல அமெரிக்கர்களை அவர்கள் கைது செய்தனர். 1990 ஆண்டில் உள்நாட்டுப் போர் முடிவுக்கு வந்தபோது ஈரானுடனான அமெரிக்க உறவுகள் மற்றும் லெபனானில் மற்றொரு பெரிய வெளிநாட்டு செல்வாக்கு கொண்ட சிரியாவுடனான உறவுகள் மேம்படுவதற்கான அறிகுறிகளை எழுப்பின. தனது சொந்த பொருளாதார இலக்குகளை மேம்படுத்துவதற்காக அமெரிக்காவின் ஆதரவை பெற ஆர்வமாக இருந்த ஈரான் 1991 ஆண்டில் கிட்டத்தட்ட அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிக்க லெபனானில் தனது செல்வாக்கை பயன்படுத்தியது. 1999 ஆண்டில் ஆண்டர்சன் ஈரானின் அரசாங்கத்தை தனது கடத்தலுக்கு நிதியுதவி செய்ததாக குற்றம் சாட்டி $100 மில்லியன் வழக்கு தொடர்ந்தார். இதன் மூலம் அவர் பல $1 மில்லியன் தீர்வை பெற்றார்.